सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। ननु उपन्यासकाले नैसर्गिकोऽयं लोकव्यवहारः इति लोकव्यवहारः नैसर्गिकः उक्तः कथमिह अभ्यासो निगम्यते। उपन्यासं मां उपन्यासम् इल्ले उपन्यासस्तु वाङ्मुखं ஆரம்பத்திலே அதுக்கு உபன்யாசம் இருக்கு. ஆரம்பத்தில் இவர் என்ன சொன்னார்? நைசர்கிகோயம் லோக விவகாரம், அனாதியான லோக விவகாரம் அகம் மமா அப்படின்னு லோக விவகாரம் அனாதியா வந்துருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலதான் பல கேள்விகள்லாம் பதில் சொல்லிட்டு வந்தார். அப்ப முடிச்சிருக்க அதனால அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரோ இல்லையோ நிகமனம் பண்றச்ச அப்ப என்ன சொல்லலாம்? சர்வலோக பிரத்யக்ஷகான்னு சொல்றச்ச அத்தியாசமா அப்படின்னு முதல்ல லோக விவகாரகான்னு ஆரம்பிச்சார். முடிக்கிறச்ச அந்த லோக விவகாரகா சர்வலோக பிரத்யக்ஷா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் அத்தியாசகா சர்வலோக பிரத்யக்ஷா அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆரம்பத்துக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் முரணா இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ அது மாத்திரம் இல்லை. இப்போ ஒருத்தன் கேட்கலாம், லோக விவகாரம்னு சொன்னா என்ன, அத்தியாசம்னு சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே? ஒண்ணு இல்லை. அத்தியாசம்ங்கிறது ஒரு தனி, லோக விவகாரம்ங்கிறது லோகத்துல உள்ள வழக்கம், பேசுற வழக்கம், பேசுற ஒரு பழக்கம் இருக்கு, அதை லோக விவகாரம் இருக்கு. ஆக அது ரெண்டையும் ஒன்னா வச்சுக்க முடியாது. ஒண்ணு முன்னாடி சொன்னதை காட்ட அது எப்படியா ஒரு விசேஷம் சேர்த்துட்டாங்க. அனாதி ரீதிச்சா அதிகாவாபகா, அங்க அனாதின்னு சொல்லலையா சொல்லிருக்கார். ஆனா அனாதிங்கிற பதம் போடல. ஆனா இங்கே அனாதிகி அனந்தகா சர்வலோக பிரத்யக்ஷா, அனாதியாக அனந்தமாக சர்வலோக பிரத்யக்ஷமாக இந்த அத்தியாசம் இருக்குன்னு கூட அதிகப்படியா சேர்த்துக்கிறாரு. இப்படி பண்ணக்கூடாதுன்னு கேட்டான். அதுக்கு சொல்றார் அத்ரோச்சதை, நீ சப்தம் தான் இல்ல, ஆனா இந்த அர்த்தம் அங்க இருக்கு. அங்கேயும் லோக விவகாரா அப்படிங்கிற சப்தம் அத்தியாசத்தை குறிக்கிறது ஏற்கனவே நிரூபணம் பண்ணினேன். எப்படின்னு கேட்டால் ஆட்சேபம் அத்தியாசோ நிச்சயத்து சகிதம் யுத்தம் அப்படித்தானே ஆட்சேபம் பண்ணினார். அந்த அத்தியாசம் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அத்தியாசம் வர முடியாது அப்படின்னு ஆட்சேபித்தார். வர முடியுமே அப்படின்னு சமாதானம். அதுதான் விவகாரத்தை காண்பிக்க. அப்ப லோக விவகாரம்ங்கிற ரெண்டு சப்தமானது ஆத்மா அனாத்மா ரெண்டுக்கும் பரஸ்பரம் வரக்கூடிய தாதாத்மியாத்மாதம் தர்மாத்மாதம் இதை ரெண்டையும் குறிக்கக்கூடிய சப்தமாக இருக்குன்னு முன்னாடி வியாக்கியானம் பண்ணினார். அதே மாதிரி நைசர்கிகோயம், நைசர்கிகாங்கிற பதத்துக்கு அனாதின்னு அர்த்தம் பண்ணிட்டார். அனாதிகாலமா வந்துட்டு இருக்கு. இப்ப அதையே தான் இங்கிருக்கிறார். இங்க அத்தியாசாங்கிற சப்தத்தை அதையே சொன்னார். அனாதிகிங்கிற சப்தத்தையே போட்டார். நைசர்கிகாங்கிறதுக்கு பதில் அனாதிகிங்கிற சப்தம் போட்டார். அதனால முன்னாடி சொல்லாதது இப்ப பின்னாடி சொன்னதாகவோ, முன்னாடி சொன்னத சொல்ல விட்டதாகவோ இது ரெண்டுமே இங்க இல்லை. அந்த சப்தம் மாறி முன்னாடி சொன்ன அந்த விஷயம் மாறல. தத்ராபி அப்ரோச்சது சித்தாந்தி சமாதானம் சொல்றார். இந்த மாதிரி சந்திக்க கூடாது. தத்ராபி பிரத்யேகாத்மனி அகங்காராத்மேவ நைசர்கிகோ லோக விவகாரா அபிப்ரேதா. அந்த நைசர்கிகோயம் லோக விவகாரா அப்படின்னு சொன்னாரு. அது என்ன தெரியுமா? நைசர்கிகோயம் லோக விவகாரங்கிறது பிரத்யேகாத்மாவில அனாத்மாத்தியாசம் தான். அதனாலதான் அதை காண்பிக்கும் போது அகமிதம் மமேதம் அப்படின்னு சொல்லி காமிக்க. சொல்லி காமிக்கிறது அத்தியாசத்தை தான் காண்பிச்சிருக்கார். சச்ச பிரத்யேகாத்மா அனாதி சித்தா தஸ்மின் நைசர்கிகத்து அனாதித்துவம் அர்த்தம். இப்ப அந்த அத்தியாசம் எப்ப வந்தது அப்படின்னு கேட்டேன். எப்போ என் ஜீவாத்மா வந்தானோ அப்போலேருந்து. ஜீவாத்மா எப்போ வந்தானோ அனாதி தானே. அப்போ அங்க அத்தியாசமும் அனாதி.
ஜீவாத்மா முன்னாடி சுத்தமா இருந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அதுல வந்து அத்தியாசம் வந்து சேர்றதுங்கிறது இல்லை, கிடையாது. அதனால்தான் அனாதிங்கிறது. தப்பின் நைசர்கிகத்து அனாதித்வம் அர்த்ததித்தம், அர்த்தாத் சித்தமா எடுத்து, அதனால இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்ப பிரக்கிரமானுரூபமேவ நிகமனம் நச்ச அதிகாவாபா. அதனால பிரக்கிரமம்னா ஆரம்பம். எப்படி ஆரம்பிச்சாரோ அப்படித்தான் முடிச்சிருக்கார். ஒன்னும் அதிகப்படியாக சேர்த்துக்கொள்ள. ஆக ஆரம்பமும் முடிவும் உபக்கிரமம் உபசம்ஹாரம் ரெண்டும் ஒரே விதமாக தான் இருக்கு. இதுக்கு மேல ஒருத்தன் கேட்டான், அனாதிகி அனந்தகானே போட்டாரு, அனாதியா இருந்த அனந்தகானே சொல்லலாமா? இது இருக்கா? இந்த சாஸ்திரம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த அத்தியாசத்தை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காகத்தானே வேதாந்தங்கள்லாம் எதா படிக்கிறதுன்னு கேட்டேன். இதுல இருந்து வரக்கூடிய வித்தியை, அந்த வித்தியானது ஆத்மீகத்துவ வித்யான்னு சொல்லப்படுறது. இது என்ன பண்ணும்? அத்திய அனர்த்தகேதோ பிரதானாய, மூலத்தோடு வேரோடு இந்த அத்தியாசத்தை அழிக்கும்னு சொல்றோம். இவர் என்னடாதுன்னா அந்த அத்தியாசத்தை அனந்தகான்னு போடுறது. அப்படின்னா அழியாததுன்னு தானே அர்த்தமாகும், அந்தம் இல்லாததுன்னு. அனாதி ஆதி இல்லாதது, அனந்தகா அந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இது அழிக்கிறதுக்காக வித்யா வந்ததுன்னு சொன்னா இது நல்ல சரியா இருக்கும், தப்பா இல்லை. அழியாததுன்னு ஒரு சொல்லிட்டு அதை அழிக்கிறதுக்காகத்தான் இந்த வித்யா ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? தெரியாது. அதான் சொன்ன நானும் அதே முன்னாடி சொல்றது அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நைசர்கிகோதும் லோக விவகாரகாங்கிற இடத்துல அனாதின்னு சொன்னாலே தவிர அனந்தகான்னு அங்க சொல்லல. ஆனா முடிச்சிருக்க அனந்தகான்னு கேட்க, அதனால பிரச்சனை வந்தது. நானும் பவேத அனாதிகி அனந்தகம். அனாதின்னு சொல்றது ஒன்றும் சரிதான், அதுல ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. ஆனா அனந்தம்னு சொல்றது எப்படி? ஏன் அதுல என்ன உனக்கு ஆட்சேபம்னு கேட்டா, எதிர்த்தியா இது ஒரு சமயம் அனந்தமாக இருக்குமானால் இந்த அத்தியாசம் தத் பிரகானாய கதம் வேதாந்தாக ஆரம்பிச்சே, இது அழிக்கிறதுக்காக வேதாந்தாத்தியம்னு சொன்னாலே அது தெரிவித்து வராது. அது அழியாததுன்னு சொல்றதுக்கு அப்புறம் அந்தவத்வேதி தரிகி கதம் ஸ்வதா அந்நியதோவா தத்திருக்கே. சரி, அதுக்காக அனந்தம்னு சொல்லாம விட்டுடுவோமா? அப்ப சரியா போடுமா? அந்தவத் அதாவது அனந்தம்னு சொல்ல. இப்ப யாரு கேட்கிறான்னா இன்னொருத்தன் கேட்கிறான், இப்படி சொன்னா என்ன? சரி, அனந்தகாங்கிறது எடுத்து விடுவோம். அது அந்தவான் அத்தியாசகாங்கிறது அனாதி, ஆனா அந்தம் உடையது அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அப்பவும் தப்பு தான். ஏன் தெரியுமோ? என்ன தப்பு தெரியுமோ? அந்தவத்தேக்கு கல்வி கதம் ஸ்வதா அந்நியதோவா தத்திருக்கு. அப்ப இந்த அத்தியாசத்தை போக்குறதுக்காக வித்தி வரணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா அழிஞ்சு போகக்கூடிய வஸ்து இருக்கு, தனக்கு ஒரு காலம் இருக்குமோ இல்லையோ, இத்தனை காலம் இருக்கணும்னு அந்த காலம் முடிச்சுட்டா தானாவே போயிடும். யாரும் வந்து அழிக்கணுங்கிறது இல்லை, தானாவே அது லட்சியம். இது அந்த வஸ்து. அப்படி இருக்கும்போது இந்த வித்தியை வந்துதான் அது போகும்னு சொல்றதுக்கு இல்லை. இவனுக்கு வரவே இல்லை, அதுக்காக பிரயத்தனம் பண்ணாததுனால வித்தியங்கிறது ஒருத்தருக்கு வரவே இல்லை. ஆனா அது நாள் ஆயிட்டு போயிடுவான். எத்தனை நாள் இருக்கணுமோ அந்த அவித்தியைக்கு நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், தானாக போயிடுமே. ஏன் போகாது? அர்த்தவத்தாக இருந்தா போக வேண்டியதுதானே. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வருதுன்னா எத்தனை காலம் தான் இருக்க முடியும்? அப்ப ஆத்மீகத்து வித்யா பிரகான வித்தியை வந்து அவித்யா பிரகாணத்துக்காக தேவைப்படாத போல இருக்கு. இது ஒரு சங்கை வந்தது. தஸ்மாத் என்ன ஆகும்? அனந்தஸ்ய பிரகாணாய வேதாந்த ஆரப்யந்தே இத்யுக்தே அர்த்தாத் ஏக ஏவ பிரகாண ஹேதுஹு அபதி அஸ்மின் அனந்தஹா இது நிச்சயதே. இதுதான் பதில். பாருங்க, ரெண்டா கேட்கணும். அத்தியாசம் அனந்தம் அப்படின்னு சொன்னா அது எப்படி அழியும்? அழிய முடியாது. அதை அழிக்கிறதுக்காக வேதாந்தாத்தியனம்னு சொன்னது தப்பு. சரி, அத்தியாசம் அழியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுருந்தோம், அப்பவும் வேதாந்தாத்தியனம் வேண்டாம். அழியக்கூடியது எப்போ வேணாலும் அது தானே அழிஞ்சு போகுது அப்படின்னு வராது. அப்ப என்ன சொல்லணும்? அனந்தம்னு அவசியம் சொல்லணும். எதுக்காக சொல்லணும்னு சொன்னா, இந்த வித்தியை விட்டால் வேற எதனாலையும் அதை அழிக்க முடியாது. ஆத்மீகத்துவ வித்யாங்கிறத ஒண்ணுதான் அதை அழிக்க முடியுமே தவிர இந்த வித்யா இல்லாமல் அது அனந்தம், அழிவே இல்லாம போயிட்டு இருக்கும் அந்த அவித்தியை. ஆக அவித்தியை அழிக்கிறதுக்கு இதை விட்டால் வேற வழி இல்லை. இது இல்லாத போனா அவித்தியங்கிறது அனாதியாகவும் அனந்தமாகவும் இருக்கும். ஆனா வித்தியை வந்தாச்சுன்னா அது அனந்தமாகாது, அழிவே
வித்யை வந்ததுக்கு அப்புறம் இருந்ததே கூட தெரியாது போது, இல்லவே இல்லைன்னு நான் சொல்றேன். அனந்தஸ்ய பிரகாணாய, அனந்தமான இந்த அவித்யை ஒழிக்கிறதுக்காக வேதாந்தாக ஆரம்பித்தே அப்படின்னு சொன்னதுலேருந்து என்ன அபிப்பிராயம் கிடைக்கிறது? அர்த்தாத் ஏஷ ஏவ பிரகாண கேது. ஏஷகான்னு சொன்னா இந்த ஆத்மீகத்துவ வித்தியங்கிற ஞானம் இருக்கு, இந்த வித்தியை ஒண்ணுதான் அந்த அவித்தையை போக்க முடியும், வேற எப்படியுமே வேற எந்த காரணத்தாலையும் போக்க முடியாது. அசதி அஸ்மி அனந்தா, வித்தியை இல்லே வரலன்னு சொன்னா அது அனந்தமா இருந்துருக்கு, இது நிச்சயத்தை. அப்புறம் அந்த அத்தியாசத்துக்கு ஒரு விசேஷனம் போட்டா மித்யா பிரத்யய ரூபா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்றாரு. மித்யா பிரத்யய ரூபா இது ரூபகிரகணம் லட்சணத்தா ததா ரூபியதே ந விவகாரத்தா இது தரிசயிக்கும். ரூபகாங்கிறது வெறும் ரூபம்னு அர்த்தம் இல்லை, நிரூபணம் பண்ணினார், விசாரம் பண்ணி பார்த்தா தான் மித்யா பிரத்யம்னு தெரிகிறதே தவிர, இல்லாட்டா லோக விவகாரத்துல அது சத்தியமா வச்சிருக்கா. அதனால விசாரம் பண்ணி அறியப்படுறது இது பொய்யானது, பொய்ங்கிற அதனுடைய பொய்த்தன்மையானது விசாரத்தினால மட்டும் தெரியும், இல்லாட்டா தெரியாது. அதுக்காக மித்யாப்ரத்ய ரூபா லட்சணத்தா ததா ரூபியத்தை. லட்சணம்னா சாஸ்திரம் சொல்லி கொடுக்கக்கூடிய விசாரம் பண்ற முறை, இந்த லட்சணப்படி அப்படி நிரூபிக்கப்படுறது. விவகாரத்தா, விவகாரத்துல யாருக்கையான்னு கேட்டா அது அத்தியாசம் சொல்ல மாட்டாங்க. நான் யாரு, நான் மனுஷன் அப்படின்னு சொன்னா இது தப்புன்னு யாராவது சொல்வாரா? சொல்லவே மாட்டாங்க. கர்த்திருவ போக்திருவ பிரவர்த்தனவா பிரவர்த்தகவா, பிரவர்த்தனகான்னு இதுல போட்டிருக்கு, ஆனா பாக்கியத்துல பிரவர்த்தகான்னு இருக்கு. கர்த்திருவ போக்திருவ இந்த பஞ்சபாதியில இதை ஒண்ணுங்கிறது நானும் விழுந்திருக்கு. கர்த்திருவ போக்திருவ பிரவர்த்தகா இது அனர்த்தஹேதுத்வம் தரிசயதி ஹேயதாசிந்தையே. இது என்னன்னா இந்த பிரகாணாயன்னு சொன்னார் இல்லையா, இந்த அவிதையை போக்குறதுக்காக அப்படின்னு. இது எதுக்காக போக்கணும்னு ஒருத்தன் கேட்பான், இது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோமே. அப்ப அது ஹேயம்னு தெரிவிக்கணும். இது நிவர்த்தி பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு, நிவர்த்தி பண்ண வேண்டிய விஷயம்னு நம்ம எப்ப அதை புரிஞ்சுப்போம், அது நமக்கு அனர்த்தத்தை கொடுக்கும்னு தெரியுங்க. சரி, அது நிவர்த்தி பண்ணுவோம்னு தோணும். அது அனர்த்தஹேதுத்வம் தரிசயதி கர்த்திருவ பிரவர்த்தகா. அது கர்த்திருவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கர்த்திருவம் வந்தாச்சுன்னா அதோடைய பலத்தை அனுபவிச்சாகணும்னு நிர்பந்தம் ஏற்பட்டு வருது. போக்திருவம் வந்துவிடும். இதெல்லாம் வந்தாச்சுன்னா மறுபடியும் பழகு வந்துட்டே இருக்கு. ஆக இப்பேற்பட்ட சம்சார கதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால முழுக்குவாக இருக்கிறவனுக்கு இது ஏயம், இது தள்ள வேண்டியது, நிவர்த்திக்க வேண்டியது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக கர்த்திருவ போக்திருவ பிரவர்த்தகா. ஏன கர்த்து போக்துஷ்ட சதா மித்யாஜ்ஞானம் தோஷ பிரவர்த்தனம். கர்த்து போக்துஷ்ட சதா மித்யாஜ்ஞானம் தோஷ பிரவர்த்தனம் இது ஏஷாம் மதம் தன் நிராகிருதம் பவதி. நையாயிகள் அவ ஒண்ணு சொல்றான், பிரவர்த்தனா லட்சணா தோஷான்னு அவ அவருக்கு சூத்திரம் பண்ணிட்டான். அத பிரவருத்தி வரத்துக்கு காரணம் மித்யாஜ்ஞானம். அதான் மித்யாஜ்ஞானங்கிறது தோஷத்தை ஏற்படுத்துறது, தோஷம் பிரவருத்தியை ஏற்படுத்துறதுன்னு அவ சொல்லி கொடுத்துருக்காங்க. அது யாருக்கு அந்த மித்யாஜ்ஞானம் தோஷத்தையும் பிரவருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படின்னு கேட்டால், எவன் கர்த்தாவாக இருக்கிறானோ போக்தாவாக இருக்கிறானோ அவனுக்கு அந்த மித்யாஜ்ஞானமானது தோஷத்தை ஏற்படுத்தி பிரவருத்தியை ஏற்படுத்தி கொடுத்து தர்மாதர்மம் சம்சாரத்தை வளர்த்து விடுறது அப்படின்னு சொன்னான். இந்த மதம் தப்பு. நமக்கு இதுல உள்ள தப்பு தெரியல இல்லையா? கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் எவன் இருக்கானோ அவனுக்கு இந்த அத்தியாசங்கிற இந்த மித்யாஜ்ஞானமானது தோஷத்தை கலப்பி விட்டு, தோஷம்னா இந்த ராகத்வேஷ மோகம் தான் தோஷம்னு பேர். இந்த ராகத்வேஷ மோகத்தை கலப்பி விட்டு அதுக்கு தர்மாதர்மத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து மேல் கொண்டு சம்சாரத்தை பண்ணி விடுறது அப்படின்னு நியாய சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. இதை கடாட்சிக்கிறார் ஆச்சாரியால். அப்படி இல்லை. இதுல என்ன தப்பு? ஆச்சாரியால் என்ன சொல்றார், அந்த கர்த்தா போக்தாவாக இருக்கிறவனுக்கு இந்த அவித்தை மித்யாஜானம்னு சொல்றியே, அவன் நிஜமா கர்த்தாவாகவும் இல்லை போக்தாவாகவும் இல்லை, மித்யாஜானத்தினாலதான் கர்த்தாவாகவும் போக்தாவாகும். அப்ப அவன் இருக்கிறது எப்படி? சுத்த பரபிரம்மமா இருக்கான். சுத்த பரபிரம்ம
பரபிரம்மமாக இருக்கிறவனுக்கு இந்த மித்யாஜானத்தால கர்த்திருக்கும் போக்திருக்கும் இது வந்ததே தவிர, அப்ப கர்த்திருவ போக்திருக்க பிரவர்த்தகமாக இந்த அத்தியாசம் இருக்கே தவிர, மித்யாஜானங்கிறது அத்தியாசம், இந்த அத்தியாசம் இருக்கே தவிர கர்த்தாவாக போக்தாவாக இருக்கிறவனுக்கு இந்த அத்தியாசம் அவனை கலக்க தூண்டி விடுறதுன்னு இல்லை. முதல்ல இவனை கர்த்தாவாக போக்தாவாக ஆக்கினதே அத்தியாசம் தான். அவளுக்கு அப்படி இல்லை. அவ நிஜமான கர்த்தா நிஜமான போக்தா. அப்படி இருக்கிறவனுக்கு மித்யாஜானம் ராஜசேஷ மோகத்தை கலத்து விட்டு சம்சாரத்தை வளர்க்கிறது. இவனுக்கு அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? இவன் நிஜமான கர்த்தா போக்தா கிடையாது, மித்யாஜானத்தால தான் இவன் கர்த்தா போக்தா ஆகிறான். அதனால அவ சொல்றது வேதாந்தத்துக்கு அடிப்பட்டும் இல்லை அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக கர்த்திருவ போக்திருக்க பிரவர்த்தக துக்கமா போடுங்க. இந்த விஷயங்கள்லாம் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா கர்த்து போக்துஷ்ட பதா, கர்த்தா நிஜமாவே கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கிற ஒரு ஜீவாத்மாவுக்கு மித்யாஜானம் தோஷத்தை பிரவர்த்தி பண்ணி விடுறது அப்படின்னு ஏகான் மதம். இந்த மாதிரி யாருக்கு மதம் இருக்கோ அது நிராகிருதம். அது வேதாந்த மதம் கிடையாது. சர்வலோக பிரத்யக்ஷா அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரியுமா? அது எல்லாருக்கும் தெரியலன்னு தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். தெரியுங்கிறாரு. இது தேக இந்திரியாதிஷு அகம் மமாபிமான ஹீனஸ்ய இது உபன்யஸ்ய நஹி இந்திரியாணி அனுபாதாய இத்தியாதினா யஹ அனுபவஹ மித்யாத்வ சித்தையே அனுஸ்ருதஹ தம் நிகமயதி. இது பொய்யானதுன்னு எல்லாருக்கும் பிரத்யட்சமா தெரியும்னு அந்த பாஷ்யத்துக்கு அர்த்தம் இல்லை. இது அத்தியாசம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கிறது இல்லை. அது தெரியாது, சொன்னாதான் சொல்லிக் கொடுத்தாதான் தெரியும். ஆனால் நான் ஒரு பிரமாதா ஆகணும்னு சொன்னா அதுக்கு இந்திரிய சம்பந்தம் தேக சம்பந்தம் இதெல்லாம் இல்லாமல் இவன் பிரமாதா ஆக முடியாதுங்கிறது சர்வலோகத்தை. இந்திரியான்னு நினைப்பாதான்னு சொன்னா இல்லையா? இந்த தேகத்தையோ இந்திரியங்களையோ ஒரு எடுத்துக்காமல் இதோட சம்பந்தப்படாமல் இவன் ஒரு விஷயத்தை பார்க்கிறான் கேட்கிறான் அப்படிங்கிறது முடியாத காரியம். இது நடக்காது அப்படிங்கிறது சர்வலோகத்திற்கு எல்லாரும் அப்படி வச்சுக்கணும். சர்வலோக பிரத்யக்ஷை தேக இந்திரியாதுக்கு அகம்மமாகுமான ஹீனத்தை, தேகத்துல இது என்னுடைய தேகம்னோ தான்கிற எண்ணமோ இல்லாதவன், கண்ணுகாது மூக்கு இந்திரியங்கள்ல என்னுடையதுங்கிற ஒரு எண்ணம் இல்லாதவனுக்கு இந்த மாதிரி ஒரு இது வராது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். சர்வலோக பிரத்யக்ஷம். நகி இந்திரியாணி அனுபாதாய இத்தியாதினாய அனுபவா மித்யாத்வ சித்தையே அனுஸ்ருதா தம் நிகமயதி. இதைத்தான் நிகமனம் பண்ணி சொல்றார் சர்வலோக பிரத்யக்ஷம். இப்படியாக இப்போ அத்தியாச பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார். அத்தியாச பாஷ்யம் இங்கதான் முடியுது. ஆனா இதுக்கு சூத்திரத்தோடு உள்ள சம்பந்தத்தை மறுபடியும் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார் எப்படி இது சூத்திரத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு. இப்ப நேர சூத்திரத்துக்கு வரா. ஏவந்தாவத்து சூத்திரேண அர்த்தாத் உபாத்தயோகோ விடய பிரயோஜனயோகோ சித்தையே ஜீவஸ்ய அப்ரம்மஸ்வரூபத்வம் அத்தியாசாத்மகம் உபதர்ஷ்ய அஸ்ய அனர்த்தஹேதோ பிரகானாய இது பிரயோஜனம் நிர்திகதி. இந்த ரெண்டு விஷயம். இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும்னு சொன்னா இந்த சாஸ்திரத்துக்கு ஒரு விஷயம் வேணும், நிரூபணம் பண்ணக்கூடிய படுற விஷயம், இதனால வரக்கூடிய பிரயோஜனம், இது ரெண்டும் வேணும். அதுல விஷயம் என்ன? ஜீவனை ஜீவனேதான் பிரம்மம் அப்படின்னு தெரிவிக்கிறது, நிரூபணம் பண்றது இது விஷயம். இந்த ஞானத்தினால இவருக்கு சம்சார நிவர்த்தி வருது அப்படிங்கிறது பிரயோஜனம். இதுதானே விஷயம் பிரயோஜனம்ங்கிறது. இந்த விஷய பிரயோஜனம்ங்கிறது சூத்திரக்காரர் சூச்சனம் பண்ணிட்டார். ஏற்கனவே சொன்ன விதத்துல சூச்சனம் பண்ணினால் ஜீவனே பிரம்மமாக எப்படி ஆக முடியும் அப்படின்னு அது மேல ஒரு ஆட்சேபம் பண்ணுது. ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் ஜீவன் பிரம்மம் இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணிட முடியும். ஏன்னா நம்ம அனுபவம் அப்படி தெரியுது. அப்படி இருக்கிறது ஜீவன பிரம்மமாக இந்த சாஸ்திரம் எப்படி நிரூபணம் பண்ண முடியும், எப்படி இந்த விஷயம் சம்பவிக்கும் அப்படின்னு ஒரு ஆட்சேபம் வரும்போது ஜீவனுக்கு பிரம்ம விபரீதமாக தெரியக்கூடிய ஸ்வரூபம் வாஸ்தவம் இல்லை அப்படிங்கிறதுதான் அத்தியாசம். ஜீவஸ்ய அப்ரம்மஸ்வரூபத்துவம் அத்தியாசாத்மகம். ஜீவன்ல என்னென்ன வித்தியாசப்பட்ட அபிப்பிராயங்கள் ஏற்படுறதோ பிரம்மம் இல்லை பிரம்மத்தை காட்டிலும் வித்தியாசப்பட்டதாக ஜீவனுக்கு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமோ இல்லையோ அது எல்லாமே தவறானது அத்தியாசம் அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டா
இப்ப நாம சண்டைக்கு போக முடியாது. அப்ப ஜீவோ பிரம்மைவ நாபரகான்னு சாஸ்திரம் சொல்லி கொடுத்தால் இந்த விஷயத்தை இப்ப நாம ஆட்சேபிக்க முடியாது. ஆனா அந்த விஷயம் சித்தமா. அதுக்காக அத்தியாசத்தை இவ்வளவு தூரம் சொன்னார். இனிமேல் பிரயோஜனம்னு சொல்லணும். பிரயோஜனம்னா இந்த ஞானம் வந்தால் அனர்த்தம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது சொல்லணும். அப்ப அனர்த்த ஹேதோ பிரதானாய. இதுவும் அத்தியாச சித்தமானாதான். நிஜமாவே ஒரு அபிரம்மஸ்வரூபமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப தன்னை பிரம்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுட்டா அது எங்க போகாது. ரஜுவ சர்ப்பமாக தெரிஞ்சின்றவன் அப்புறம் ரஜுன்னு சரியா புரிஞ்சுட்டான்னா சர்ப்பம் காணாம போயிடும். ஆனால் நிஜமாக ரஜுவ ரஜு இல்ல சர்ப்பம் சர்ப்பம்னு தெரிஞ்சிருந்தாலோ அதுக்காக அந்த உண்மையான ரஜு தன்மைங்கிறதுக்கு போகாது இல்லையா, நிவர்த்தி ஆகாது. அதனால இவருடைய சம்சாரிக்குங்கிறது உண்மையாக இருந்தால் நாம் அசம்சாரியான பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற இந்த ஞானத்தினால அது நிவர்த்தியாக முடியாது. சம்சாரிக்குங்கிறது அத்தியாசத்தினால வந்தது, உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ப உண்மையை தெரிகின்றா போதும். ஆக சம்சார நிவர்த்திங்கிற அந்த பிரயோஜனம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அத்தியாசம் தேவைப்படுறது. இதைத்தான் சொல்றாரு அத்திய அனர்த்த ஹேதோ பிரகாணாய பிரயோஜனம் நிர்வகிக்கிறது. ஹேதோ பிரகாண்யாகி ஹேதுமதா பிரகாணி ஆத்தியந்திகி யதா. அந்த பிரகாணாய பிரங்கிற ஒரு சப்தம் கொண்டிருக்காரு, அதுடைய சுவாரஸ்யம் சொல்றாரு. இந்த அனர்த்தத்துக்கு ஹேதுவான அத்தியாசம் நிவர்த்தி ஆவதற்காக அப்படின்னு சொல்லாமல் பிரதர்ஷன நிவர்த்தி. பிரதர்ஷனா அதுக்கு எது காரணமோ அந்த காரணத்தோடு சேர்ந்து நிவர்த்தி ஆகிறதுக்காக அப்படின்னு போட்டாங்க. ஏன் காரணம் இருக்கா நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு கேட்டால் காரணம் நிவர்த்தி ஆனாதான் இந்த நிவர்த்தியை நம்பலாம். காரிய நிவர்த்தி காரணம் இருந்துட்டே இருந்ததுன்னு காரியம் அப்பப்போ நிவர்த்தி ஆகிட்டா புதுசு புதுசா வந்துடுமே காரியம். ஒரு காரியம் நிவர்த்தி ஆனாதான் அடுத்த காரியம் திரும்பி வந்துடும். அதனால காரணம் நிவர்த்தி ஆனாதான் காரியம் வந்து அத்தியந்த நிவர்த்தின்னு சொல்ல முடியும். ஹேதோ பிரகாண்யா ஹேதுமதா, ஹேதுமானா காரியம், ஹேதுமத்துனா காரியம், அந்த காரியத்துக்கு ஆத்தியந்திகி பிரகாணி அத்தியந்த நிவர்த்திங்கிறது அப்பதான் திரும்பி வராத அளவுக்கு நிவர்த்தி ஆகும். அதுதான் அப்படி சொன்னாராம். அப்ப சொன்னார் நானும் அனர்த்தஹேது அத்தியாசா அநாதிகி சக கதம் பிரதீயதே. அது சொன்னாராம். இவ்வாறு அனர்த்தஹேதுவான இந்த அத்தியாசம் எப்பொழுது வந்ததுன்னு கேட்டா அனாதின்னு நீதான் சொல்லி கொடுத்துருக்கு. அனாதியா வந்த இந்த அத்தியாசம் எப்படி நம்மளால போக்க முடியும்? அனாதிகாரமா வந்திருக்கிறத அது அவ்வளவு திடமா வேறு ஊற்றி இருக்கும் போது அதை எப்படி நீங்க வந்து திடீர்னு நிறுத்தி பண்ண முடியும் அப்படின்னு கதம் பிரதீயத்தை ததா. அது ஒரு திருஷ்டாந்தம் சொல்றீங்க, ஒரு பட்சம்தான். மனுஷியாதி ஜாதி விசேஷ மாத்திர அத்தியாசா ததோ விவிக்தேபி நியாயதா அகம் பிரத்யே அநாதித்வாத் பூர்வவத்து அதிகலோ வர்த்ததே. இது வேதாந்த வரையில் போக வேண்டாம். சாதாரணமா தர்க்கசாஸ்திரம் அங்கெல்லாம் அவளும் வந்து சரீரத்தை தவிர்த்து ஆத்மா இருக்குன்னு சொல்றாலும் இல்லையோ, அவளையே வச்சுட்டு அந்த சாஸ்திரப்படியே நம்ம இந்த கேள்வியை ஏற்றலாம். என்ன சொல்றான், எல்லார் மட்டத்திலையும் மனுஷத்வாதி ஜாதிகள் இருக்கக்கூடியது ஆத்மாவிலே இல்லை. இந்த ஜாதி சரீரத்துலதான். அதுல தீர்மானம் தானே, ஆத்மாவுக்கு ஜாதி இல்லை. ஜாதி எல்லாமே அந்தந்த சரீரத்தை சேர்ந்ததுங்கிறது தெரியும். இப்ப யாராவது ரொம்ப பரம மூடனாக இருக்கிறவன் சரீரத்தை தான் நினைச்சிட்டு இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் சாஸ்திரம் படித்து விவேகம் பரோட்சமான விவேகம் உள்ளவன் சரீரம் வேறு தான் வேறுங்கிறத தெரிஞ்சு விடுவானா இல்லையா? நம்பலாமோ இல்லையோ? சரீரம் போடும் வரும் போகும், ஆனா தான் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சவனுக்கு, சரீரத்தை காட்டிலும் தான் வேறு அப்படிங்கிறது தெரிஞ்சவனுக்கு இப்ப அந்த அந்த பிரமம் வர முடியுமோ? சரீரமும் தானும் ஒண்ணுன்னு நியாயமா வரக்கூடாது. ஆனால் இவன் இப்ப சரி, இப்ப எப்போ இவனுக்கு விவேகம் வந்ததுன்னு கொஞ்சம் பார்ப்பேன். இவன் பிறந்தத்துல இருந்து ஒரு 20 வயசு வரை விவேகம் இல்லாமல் இருந்துட்டு அப்புறம் எங்கேயோ போய் சாஸ்திரம் படிச்சு விவேகத்தை சம்பாதிச்சேன். இப்ப இந்த விவேகம் சம்பாதிச்ச மறுக்ஷணத்திலிருந்து அவன் இனிவன் நான் மனுஷன் இல்லை அப்படி சொல்றானோ? சொல்றதே கிடையாது. ஆயுது கூட இது சொல்றதே இல்லை. நான் வேற அது வேற இது வேறன்னு எத்தனை விவேகம் வந்ததுக்கு அப்புறம் இனிமே நான் மனுஷன் கிடையாது, இன்னிலே நான் மனுஷன் இல்லைன்னு எவனா சொல்றான், சொல்றது இல்லையே. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இது
அனாதி காலமாக தான் மனுஷன் அப்படிங்கிற அந்த எண்ணம் அத்தியாசங்கிறது வந்துட்டு இருக்கு. அது திடீர்னு இந்த விவேகத்தினால ஒன்றும் போக்க முடியாது. அது ஜீவம் அனுபவிச்சுதான் இருக்கும். அது பொய் தான். பொய்யானாலும் கூட அவ்வளவு நாளா வந்தது. அதை அகஸ்மாத்த அதை நிவர்த்தி பண்ண முடியாதுங்கிறது தெரிகிறது. அப்படியானா நீங்க சொல்லக்கூடிய இந்த அத்தியாசமானது ஜென்ம ஜென்மாந்தரமாக அனாதிகாலமா வந்திருக்கிறத அந்த ஆத்மீகத்து வித்யாங்கிறது ஒண்ணு வந்து இருக்குன்னா உடனே போகும்னு எப்படி நம்ப முடியும்? மனுஷ ஜாதி விசேஷ மாத்திர அத்தியாசம். ஒரு உதாரணத்துக்கு இதை எடுத்துட்டா மனுஷ ஜாத்தின்னு தன்னை நினைச்சுக்கிறானே. இந்த இது அத்தியாசம் தாங்கிறது தெரிஞ்ச விஷயமா போயிடுச்சு. இருந்தாலும் தப்போ விதித்து நியாயத்தா, நியாயம்னா யுக்திகள், யுக்தி மூலமாக இவன் சரீரத்திலிருந்து தன்னை தனியாக தெரியும் அப்புறம் கூட அகம்பிரத்தை அனாதித்வா, இது அனாதிபரான காலமா வந்துட்டு இருக்கிறதுனால பூர்வவத்து அவிகலோது இருக்குது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட பழையபடிக்கு அந்த விவகாரம் அனுவர்த்திக்கின்றே இருக்கு. கொஞ்சம் கூட வித்தியாசப்படல. அப்படி இருக்கும்போது இந்த அத்தியாசம் நிவர்த்தி ஆக முடியுமான்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்றார். நாயம் தோஷா தத்துவமசி இத்தியாதி வாக்கியா பிரம்ம ரூபாவகாஹி ஞானாந்தரோத்பத்தேஹே இஷ்டத்வாத். என்ன பதில் சொல்றாருன்னா, தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்திலிருந்து ஒரு ஞானம் வருதா வரலையான்னு சொல்லணும். வருதுன்னு சொன்னா இது அவசியம் நிவர்த்தி ஆகும். இந்த வாக்கியம் உங்களுக்கு ஞானத்தை உண்டு பண்ணுமா உண்டு பண்ணாத. அதுலேருந்து வரக்கூடிய ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பழையபடிக்கு நான் மனுஷத்தான் அப்படிங்கிற தீர்மானம் இருந்ததுன்னா அப்ப இந்த வாக்கியம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணலைன்னு அர்த்தம். ஞானம் வரலைன்னு அர்த்தம். ஆக இது இந்த ஞானமும் அந்த ஞானமும் சேர்ந்து இருக்க முடியாது. அதனால தத்துவமசி இத்தியாதி வாக்கியா பிரம்மரூபாவகாஹி ஞானாந்தர உற்பத்தேகே இஷ்டத்வா. இதுல இருந்து ஞானம் வரும். இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இந்த வாக்கியத்துக்கு, இதை நாம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் இது எத்தனை அனாதிகாலமா வந்தாலும் இது நிவர்த்தி வச்சுதான் ஆகும். சம்ஸ்காரம் பிரதிபந்தகம் இருக்கிறதுனாலே பிரதிபந்த நிவர்த்தி பண்றதுக்காக நமக்கு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்ங்கிற சாதனங்கள்லாம் தேவைப்படலாம். அது வேண்டாம்னு சொல்லல. ஆனால் போகாதுங்கிறது விபரீதமான சம்ஸ்காரம் நிவர்த்தி ஆச்சுன்னா, பிரதிபந்தம் போச்சுன்னா இந்த ஞானத்தினால அது ஒழிதான் ஆகணும். வேற வழியே. இதனாலதான் அந்த கீதா பாஷ்யத்துல எல்லாம் பல இடத்துல பாஷ்யக்காரர்களோட கூறு வச்சுங்க, இந்த மாதிரி ஞானம் யாருக்கு வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன பதில் சொன்னா தெரியுமா? கேள்வி பத்தா கேள்வி. நீங்க சொல்றதே அம்பிரமாத்மே வேதாந்தத்தில் சொல்லிருக்கீங்க, யாருக்கு வருது இந்த மாதிரி ஞானம்? இதுவரையில யாருக்கும் வந்ததா இல்லையே, வரலையே அப்படின்னு. அவர் என்ன சொன்னா தெரியுமா? இன்னாருக்கு வந்தது அன்னாருக்கு வந்ததுன்னு காமிக்கல. அசுகார் ரொம்ப கெட்டிகாரத்தனமா பேசினார். இவருக்கு வந்ததுன்னு சொன்னா உடனே அவன் பிடிச்சுடுவான். அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு, இந்த மாதிரி பேசியிருக்காரு. சொன்னது என்னன்னா, சாஸ்திரம் என்ன சொல்றது? சாஸ்திரம் பிரமாணமா இல்லையா? சாஸ்திர பிரமாணம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உபதேசம் பண்றதுன்னு சொன்னா அந்த ஞானம் வராதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு வேண்டிய யோக்கியத்தை உனக்கு இருக்கும். இல்லை அது சொல்லுதோ, நான் அதை வேண்டான்னு சொல்லுவேன், அதை பிடிக்கிறது நமக்கு போறல அப்படின்னு சொன்னா அது சரி. ஆனால் இந்த மாதிரி ஞானம் யாருக்கும் வராதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? சாஸ்திரம் சொல்றது. ஆக சாஸ்திர பிரமாணம் அந்த மாதிரி விஷயத்தை உபதேசம் பண்ணி அதிகாரிகள் சொல்லி காண்பிச்சு கொடுத்து எல்லாம் பண்ணும் போது அந்த சாஸ்திரத்துக்கு அப்பிரமாணியம் சொல்ல முடியும்? அது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அதுதான் தத்தி பிரம்மணா அவச்சித்யைவ சைதன்யஸ்ய பிரம்மரூபத்துவ பிரச்சாதனேன ஜீவரூபத்துவ ஆபாதிதாம் அநாதி சித்தாம் அவித்யாம் அகங்காராதி விக்ஷேப சேதும் நிராகுர்வதேவ உற்பத்தியதே. இதே சமானார்த்தமான வாக்கியம். இந்த வாக்கியம் மகா வாக்கியத்திலேருந்து ஒரு ஞானம் வருமானால் அந்த ஞானமானது வரும்போதே இதுக்கு முன்னாடி இருந்த விபரீத ஞானத்தை நிவர்த்தி பண்ணிட்டேதான் வருமே தவிர அதையும் வச்சுட்டு இது வராது. இந்த கற்பம் தெரிஞ்சது கற்பமாவும் இருக்கு ரஜ்ஜுவாவும் இருக்கு அப்படின்னு வருமா? இது ரஜ்ஜுதான் அப்படின்னு சொன்னா கற்பம் இல்லைன்னு சொல்லிட்டுதானே வருவது. கற்பத்தை நிவர்த்தி பண்ணாமல் இது கயிறுங்கிற தியானம் எங்கேயாவது வர முடியுமா? அந்த மாதிரி பிரம்ம விபரீத ஸ்வரூபமாக நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஞானத்தை நிவர்த்தி பண்ணாமல் இந்த ஞானம் வராது. எப்ப வருமோ அது நிவர்த்தி ஆயே தீரும். நிவர்த்தி ஆகாம அதுவும் கூட இருக்குங்கிறது சாத்தியம் இல்லை.
அது என்னத்தினாலேங்கிறது ஒரு காரணம் சொல்றோம். பிரம்மணஹா அவச்சித்ய, பிரம்மத்தில் இருந்து இந்த ஜீவாத்மாவை பிரிச்சு, அவச்சித்யனா வேறுபடுத்தி, எது வேறுபடுத்துறது? சைதன்யத்துவ பிரம்மரூபத்துவ பிரச்சாதனேன ஜீவரூபத்துவ ஆபாதிகாம். இந்த சைதன்யம் பிரம்மஸ்வரூபமாக இருந்தும் அதை தெரிய விடாம மறைச்சு ஜீவரூபமாக பண்ணினது, அதுதான் அநாதி சித்தாம் அவித்யாம். அந்த அநாதி சித்தியான அவித்யை அதுதான் இந்த விக்ஷேபங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதாவது இருக்கிறத மறைச்சு இல்லாத தெரிவிக்கிறது. இதுதான் ஆவரணம் விக்ஷேபம்னு சொல்றது. அவித்யாம் அகங்காராதி விக்ஷேபம் நிராகுருவதேவ, இது இல்லைன்னு அதை நிறுத்தி பண்ணிட்டேதான் வித்தியங்கிறது உண்டாகிறது. உற்பத்தியது ததா அந்த அவித்ய நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிராந்தி வரத்துக்கு காரணம் வர முடியாது. ததா காரண நிவர்த்தவு தத் காரியம் அகம் இது ஜீவே போக்திருத்வ ரூபதா சபரிகரா நிவர்த்ததே இது யுஜ்யதே. அந்த அவித்யக்கிறது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா இனிமேல் நான்கிற அந்த எண்ணம் தான் இவனுக்கு கருத்திற்கு போக்திருத்து பிரவர்த்தகமாக இருந்தது, அது இன்னும் வராது, அது போயிடும். சபரிகரானா அதுக்கு தேவையான சகல சாமகிரி கூட சகாயத்தோட எல்லாமே நிவர்த்தி ஆயிடுச்சு. அகம் பிரத்யய புனः அநாதி சித்தः அநாதி சித்தேனைவ காரியகரண மாத்திரேன சகபாவா அவிரோதாத் ந ஸ்வரூப விவேக மாத்திரேன நிவர்த்ததே நாபி ஞானாந்தரம் உற்பன்னம் இது விசேஷா. அப்ப ஒரு விஷயம் சொல்றாரு, அந்த கர்த்திருவ போக்திருவ பிரவர்த்தகமான அவித்திங்கிறது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த நீங்க சொன்ன மாதிரி அத்தியாசம்ங்கிறது இருக்காது. ஆனா ஒரு அம்சம் இருக்கும். நான் ஆரம்பத்துல ஒரு கேள்விகள் சொன்னேன், எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் 20 வயசு வரை அவன் நான் மனுஷன் சொல்லிட்டு இருந்தோம். வேதாந்தம் படிச்சுட்டு டக்குன்னு நான் இந்த மனுஷன் இல்லைன்னு சொல்றது இல்லையோ, மனுஷன் தான் சொல்லிக்கிறேன். இதுதான் அகம் பிரத்து. இந்த அகம் பிரத்தியில் இருக்கு. இது மாத்திரம் காரியகரண சங்காதம் இருக்கிற பரியந்தம் இருந்துட்டேதான் இருக்கும். எப்படி இருக்கும்? அநாதி சித்தா அநாதி சித்தேனைவ காரியகரண மாத்திரேன சகபாவாத் அவிரோதாத் ந ஸ்வரூப விவேக மாத்திரேன நிவர்த்தம். இந்த ஸ்வரூப விவேகம் வந்ததுனால அந்த பிரதீதி நிவர்த்தியாகிறது அவசியம் இல்லை. அந்த பிரதீதி அந்த பிராரப்த கர்மா க்ஷயமாகிற பரியந்தம் இருந்தா இருக்கு. ஆக தத்துவஞானியாக இருக்கிறவனுக்கும் நாம எப்படி நினைக்கிறோமோ அந்த நான்கிற ஞானம் இருக்கும். ஆனால் அது அந்த வெறும் ஆபாச மாத்திரமாக வருமே தவிர சுவாரசிகமாக வராது. சுவாரசிகம் ஆபாசம் சொல்லி, சுவாரசிகம் அப்படின்னு சொன்னாக்க பூர்ணமான முக்கியம், பூர்ணமான ஒரு காரியத்தை பண்ணக்கூடியது. ஆபாச மாத்திரம்னு சொன்னா வெறும் பிரதீதி மாத்திரம், அதனால காரியம் பண்ண. இப்ப பாம்பு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பயப்படலாம் மாட்டான். அப்படி தெரிஞ்சுக்காம பாம்புன்னு நினைச்சிட்டு இருந்தானா அந்த காரியத்தை செய்யும் போது பயந்து ஓடுவான். ஏன்? ஆக பயாதிகளை ஏற்படுத்தாது. ஆனா பிரதீதி மாத்திரம் வந்துட்டு இருக்கான். அதான் சொல்றார், காரியகரண மாத்திரேன சகபாவாத் அவிரோதாத் ஸ்வரூப விவேக மாத்திரேன நிவர்த்ததே நாபி ஞானாந்தரம் உற்பன்னம் இது விசேஷா. அதாவது இந்த பிரம்ம வித்தியை இருக்கே, சாஸ்திரத்திலேருந்து வந்தது. இந்த வித்தியால அது போகாது, வேற ஏதோ ஒரு ஞானம் வந்தாதான் அது நிவர்த்தி ஆகுங்கிறது நினைக்க வேண்டாம். அது பிரார்த்தகரமா சமாப்தி ஆயிடுச்சுன்னா தானாவே அழிஞ்சது. அதை நிவர்த்தி பண்றதுக்காக இன்னொரு வித்தியை கொண்டு வரணும். ஞானாந்தரம் இந்த ஞானம் போறல மறுபடியும் வேற ஒரு பிரம்ம ஞானத்தை சம்பாதிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த ஞானமே அதுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடியதான். நாபி ஞானாந்தரம் உற்பன்னம் இது விசேஷா. அதான் விசேஷம். இந்த விசேஷ சமன்வயாதிகரணத்துல ஒரு நான் சொல்லுறேன். ஆசிரியரே சொல்லுவார், ஏன்னா அந்த 2வது வட்டத்துல பூர்வபக்தியே கேட்கிறான், இந்த மாதிரி பிரயோஜனம் சொன்னீங்க, தெரிஞ்சுட்டு எத்தனையோ பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, எப்படியும் சம்சார நிவர்த்தி வரலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், அவகத பிரம்மாத்மபாவத்தை யதாபூர்வம் சத்தியம் சம்சாரிக்கும் தரிசயிக்கும். புரிஞ்சுவிட்டவன், அதாவது அவகதம் அசாச்சாரம் வந்தவனுக்கு சம்சாரத்தில் காண்பிக்க முடியாது. யாருக்கு சம்சாரத்தில் இருக்கோ அவன் அவகத பிரம்மாத்மபாவம் இல்லை அப்படின்னு அது திருஷ்டாந்தம் இருக்கு. திருஷ்டாந்தம் இருக்கு. அதாவது குண்டலம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது அவனுக்கு நல்ல அபிமானம் இருக்கும் போதும் அவனே வைராக்கியத்தை அடைஞ்சு சன்னியாசியாக ஆனதுக்கு அப்புறமும் அந்த குண்டலத்தை பத்தின
பேசுற ஒரே விதமான பேச்சு அவனுக்கு அந்த சமயத்துல ஏற்படுத்திட்டு இருந்த அந்த கலக்கத்தையோ இல்ல ஒரு சந்தோஷத்தையோ அப்புறம் ஏற்படுத்துறதே இல்லையே. இதே மாதிரிதான் இந்த விருத்தாந்தம் போறதான். சரி, இதோட